ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்கொயர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது எப்படி ஈஸியா செய்றதுன்னு நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க ஷானா. வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி பார்த்துக்குவோம். ரீட் பண்ண நம்ம சைமல்டேனியஸா அதை ஃபிகர் பண்ணிக்கிருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க 12 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் 12 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாமே சிட்டிங் இன் 2 ஸ்கொயர்ஸ்ல இருக்காங்க. ஸோ இதில் ஃப்ராஸ், குர்பான், ரஜித், சிங், டாம், வினோத் அப்படி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருமே அவுட்டர் ஸ்கொயரில் இருக்காங்க. ஆனால் ஃபேஸிங் வந்து இன்வர்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த பக்கம் அவுட்டர் ஸ்கொயருங்க. இதில் வந்து யார் இருக்கா? பிக்யூ, ஆர்எஸ், டி, வி இருக்காங்க. அதே மாதிரி இவங்க எல்லாமே இன்வர்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இன்னர் ஸ்கொயர். அதில் வந்து யார் இருக்காங்கன்னா அமார், பீர்பால், சிங்கு, தீப், ஏஷிகா, ஃபருக் அவங்க வந்து இன்னர் ஸ்கொயரில் அவுட்வர்ட்ஸ் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஓகேங்களா? ABCDEF இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து எழுதியிருக்கேங்க. They all are sitting in such a way that each square 4 persons are sitting in the middle of the square and 2 persons are sitting on the diagonally opposite corners. So 4 personsனா சென்டரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க 4. நான் இந்த டயக்னல் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டயக்னலி ஆப்போசிட் 2 பர்சன் இருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். ஏன்னா இந்த இன்வேர்டில் உட்காந்துருக்கிறவங்களும் அவுட்வேர்டில் உட்காந்துருக்கிறவங்களும் ஃபேஸிங் ஈச் அதர். சரிங்களா? அதனால 2 ஸ்கொயர் இப்படி இருக்க போதுங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. ஈச் ஃப்ரெண்ட் இன் தி இன்னர் ஸ்கொயர் இஸ் ஃபேஸிங் அனதர் ஃப்ரெண்ட் ஆஃப் தி அவுட்வர்ட் ஸ்கொயர். ஸோ இவர் வந்து இவரை ஃபேஸ் பண்ணி இருப்பார். அதாவது இவர் வந்து இவரை ஃபேஸ் பண்ணி இருப்பார். இப்போ 2 ஸ்கொயரையும் நம்ம கம்பைன் பண்ணி தான் எழுத போகிறோம். ஸோ இதில் பாருங்க, there are exactly 2 persons sitting between பராஸ் அண்ட் டாம்னு இருக்கு. இப்போ PQR அவங்கெல்லாம் வந்து அவுட்டர் சர்க்கிளில் வர போகிறாங்க. ஸோ நான் ஒரு பெரிய அவுட்டர் சர்க்கிள் போட்டுக்கிறேன். அதாவது அவுட்டர் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இவங்க எல்லாருமே இன்வர்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஓகேங்களா? இது அவுட்டர் ஸ்கொயர். ஸோ நான் வந்து P வந்து அசியூம் பண்ணணுங்க. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா there are 2 persons exactly 2 persons sitting between பராஸ் அண்ட் டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸோ P நான் இங்கே அசியூம் பண்ணேன்னா எனக்கு நடுவில் 2 பர்சன்ஸ்னால் T இங்கே வரும். ஓகேங்களா? நான் அசியூம் பண்ணுறேன். P அசியூம் பண்ணுறேன். நான் அந்த பொசிஷன் அசியூம் பண்ணுறேன். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? யஷிகா சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அமர். யஷிகான்றவங்க வந்து இன்னர் சர்க்கிளில் வர போகிறாங்க. ஸோ நான் ஒரு இன்னர் ஸ்கொயர் வரைஞ்சிக்கிறேன். இன்னரில் இருக்கிறவங்க அவுட் சைடை பார்த்து இருக்க போகிறாங்க. ஸோ அவுட் சைடில் போட்டுக்கிறேன். அவுட் சைட் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க இல்லையா? இது போட்டாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? யஷிகா சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அமர்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் அமர் வந்து இங்கே அசியூம் பண்ணுறேங்க. இவரோட ரைட் அண்ட் லெஃப்ட் எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். P வந்து நம்ம உட்காந்துருக்க டைரக்ஷன்லேயே இருக்கும். A வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ லெஃப்ட் வந்து இந்த சைடு இருக்கும். செகண்ட் லெஃப்ட்டில் தான் இஷிகா இருக்காங்க. 1 2. ஸோ இங்கே வந்து இஷிகா இருக்காங்க. அடுத்து நெய்தர் யஷிகா நார் அமர் ஃபேஸஸ் டாம் ஆர் பராஸ். அப்போ ஏ வந்து பியை ஃபேஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்போ பியோட பொசிஷனை நம்ம மாற்றணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிங் இஸ் ஃபேஸிங் ஃபருக் அண்டு இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. ரஜத் இஸ் ஆன் தி இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஒன் ஹூ இஸ் ஃபேஸிங் அமர். இப்போ அமரை வந்து பி ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா இவருக்கு லெஃப்டில் ரஜத் இருக்காங்க. ஸோ ரஜத் வந்து இங்கே வந்துடுவார். அதுக்கப்புறம் யஷிகாவும் அமரும் பியும் டியும் இல்லை. இ வந்து டியை ஃபேஸ் பண்ணல. பட் அமர் வந்து பியை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ நான் வந்து பியோட பொசிஷனை இங்கே மாற்றி பார்க்குறேங்க. ஏன்னா ஆர் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ பி இங்கே வந்துச்சுன்னா டி வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிங் இஸ் ஃபேஸிங் ஃபரூக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எஸ்ஸும் எஃப்பும் ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஆல்ரெடி டி வந்துருச்சு. இங்கே பி இருக்குது, இங்கே டி இருக்குது. ஸோ இதுதான் 2 பொசிஷன். அதாவது அவுட்டர் சர்க்கிள், இன்னர் அதாவது அவுட்டர் ஸ்கொயர், இன்னர் ஸ்கொயர் ரெண்டுமே காலியாக இருக்கிறது இந்த ஒரு பொசிஷன் தான். ஸோ அங்கே வந்து நான் எஸ்ஐயும் எஃப்ஐயும் பிளேஸ் பண்ணிக்கிறேங்க. அண்ட் குர்பான் இஸ் நாட் ஆப்போசிட் ரஜத் இன் த அவுட்டர் ஸ்பேஸ். ஸோ Q வந்து ஆரை வந்து அதாவது இங்கே நம்ம Q போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 2 பிளேஸ் தான் வேக்கண்ட்டாக இருக்குது. இதுவும் இதுவும். ஸோ இங்கே வந்து Q வராதுன்னு சொன்னதுனால இங்கே வந்து நான் Q பிளேஸ் பண்ணிக்கிறேங்க. டாம் இஸ் நாட் சிட்டிங் அட்ஜசன்ட் டு சிங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாம் வந்து சிங் பக்கத்தில் இல்லை. ஏன்னா இங்கே ஒரு பிளேஸ் வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ PQRSTV தாங்க இங்கே வரும். ஓகேங்களா? அதே மாதிரி பீர்பால் இஸ் நாட் ஃபேஸிங் P. ஸோ பி வந்து இங்கே வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிக்கு வந்து இன்னும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அடுத்தது வாசிப்போம்.
Between Birbal and Deep there are as many persons as between Raj and Vinod. ராஜுக்கும் வீக்கு நடுவில் 2 பேர் இருக்காங்க. அப்போ இங்கே பி போட்டோன்னா 1 2 2 பேர் பிட்வீனில் இருக்கணும். ஸோ இ பிளேஸ்க்கு வந்துடும். அதனால பி வந்து இங்கேயும் வராது, இங்கேயும் பி வராது. ஸோ பி வந்து அப்போ எங்கே தாங்க வரும்? இங்கே தான் வரும். பி இங்கே வந்துச்சுன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் டி இருக்கணும். ஸோ ஏபி சி மட்டும்தான் இங்கே இல்லை. ஸோ சி வந்து இந்த இடத்துக்கு வந்துருங்க. அவ்வளோதாங்க. அலைன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். ஹூ இஸ் சிட்டிங் ஆப்போசிட் டு பீர்பால்னு கேட்டிருக்காங்க. பீர்பாலுக்கு ஆப்போசிட் இ உட்காந்துருக்காருங்க. அப்போ இதில் நன் ஆஃப் தீஸ். ஹூ இஸ் சிட்டிங் ஆப்போசிட் டு பீர்பால் கேட்டிருக்காங்க. இங்கே எல்லாமே அவுட்டர் சர்க்கிள் பர்சன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வினோத், குர்பான், டாம். பீர்பாலுக்கு ஆப்போசிட் டாம் இருக்காரு. ஸோ டாம் தான் ஆன்சர். வினோத் இஸ் ஃபேஸிங் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பர்சன்ஸ்? இங்கே வி வந்து இங்கே மேலே இருக்காரு. அவர் வந்து யாரை இது பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இது இன்னர் சர்க்கிள் காட்டுது இடிஏ. ஸோ ஈயை தான் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ யஷிகா தான் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது. ஹூ இஸ் சிட்டிங் ஆன் த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ரஜத்? இப்போ ரஜத்தோட இமீடியட் லெஃப்டில் அவுட்டர் சர்க்கிளில் பி இருக்காங்க. ஸோ பி. 4 of the 5 are alike in certain manner. Select the one which is not similar to the otherன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் வந்து அவுட்டர் சர்க்கிள் எந்த இன்னர் சர்க்கிள் பர்சனை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆர்இன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஆர்சியை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. சரி, நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். அமர் அண்ட் சிங்குன்னு சொல்லியிருக்காங்க. அமர் அண்ட் சிங்கும் ஒன்று விட்டு விட்டு இருக்கு. ஓகே. தீப் அண்ட் டாமு. தீப் இங்கே இருக்காங்க. பியை விட்டுட்டு டாமு. அதாவது எப்படின்னா தீப் இருக்காங்க, அதுக்கப்புறம் அதே லைனில் பி வருது. பியை வந்து அவாய்ட் பண்ணிட்டு டாம் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி போட்ட 2 ஆப்ஷன்ஸுமே இதே ஆர்டரில் தான் கொடுத்துருந்தாங்க. ஃபருக் அண்டு குர்பான், எஃப் அண்டு கியூ அவங்களும் அப்படி தான் ஒரே லைனில் இருக்காங்க. ஃபருக் ஆனால் ஏயை விட்டுட்டு கியூவை பாயிண்ட் அவுட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ 4 ஆப்ஷன் பார்த்துட்டோம். 4 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ சி அண்ட் இ, சிங்கு அண்ட் யஷிகா தான் வந்து என்னென்னா ஒரே ஸ்கொயருக்குள்ளே இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து யாருன்னா ஆட் ஒன் அவுட். ஸோ இதுக்கு ஆன்சர் சிங்கு அண்ட் யஷிகா. ஹூ இஸ் சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் தீப்? தீப்போட லெஃப்ட் எப்படி இருக்கும்னா இந்த சைடு தாங்க இருக்கும். இதில் செகண்ட் லெஃப்ட் ஏ அமர் இருக்காரு. ஆன்சர் இஸ் அமர். அவ்வளோதாங்க. இது எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்கல்ல. நீங்கள் வாசிக்க வாசிக்க அப்படியே அதை பிக்சரைஸ் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நம்ம அஸ்யூம் பண்ண தப்பாக இருந்தால் ஜஸ்ட் அதை ரீலொகேட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வந்துடும். இப்போ நம்மளோட சென்டர்லங்க வீக்கெண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஃபார் குரூப் 1 and 2 அது ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பசுமலை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஆப்போசிட்டில் மதுரையில் இருக்குங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி வரதா இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுமோ கேளுங்க. ஸோ அதிலேருந்து நான் வந்து வீடியோஸ் போடுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அந்த கொஷினை ஃபோட்டோ எடுத்தோ இல்லை டைப் பண்ணியோ அனுப்பலாம். எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக செய்வேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங்க.